முருகப்பெருமான் இல்லாம நீங்க ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயத்தை பண்ண முடியாது. தன் உடனே வச்சிருக்காரு. மேலும் மேலுமா அந்த ஆசிரியர் தான் இருக்காரு. நீங்க தெய்வ வழிபாடோட முக்கியத்துவம் தரீங்களோ இல்லையோ, முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்போ சப்தகன்னி மாதாக்கள் மொத்தம் 7 பேர் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வராகி மட்டும் ஏன் இப்போ அதிகமா பேசுறாங்க? வராகி மட்டும் செய்வனியை வேற மாதிரி மாத்திட்டாங்க, பிளாக் மேஜிக்கா மாத்திட்டாங்க. செய்வனி அப்படி இல்ல. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ஒவ்வொருத்தருக்குமே இஷ்ட தெய்வம் அப்படின்றது ஒன்னொன்னு இருக்கும். சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே முருகா நீயே கதி அப்படின்னு போறதை பார்க்க முடியுது சார். முருகன் எந்த அளவுக்கு சார் மக்களுக்கு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க? அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு. அது வாழடி வழியா வரக்கூடிய விஷயம். கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். இந்த யுகம் கலியுகம். இந்த கலியுகத்துக்கு தெய்வம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா கேப்டனா யார் இருக்காங்கன்னா முருகப்பெருமான் இருக்காரு. இவ்வளவுதான் விஷயம். எல்லா தெய்வத்துக்குமே ஒரே மாதிரி சக்தி தான்மா, அதுல மாற்றம் கிடையாது. இவருக்கு சின்ன சக்தி, அவர் பெரிய சக்தி எல்லாம் கிடையாது. பட் அந்த அவதாரத்துடைய நோக்கம் அது தனித்தனியா இருக்கும். இப்ப காளி என்ன ஒரு அசுரனை வதம் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இப்ப முருகப்பெருமானும் ஒரு அவதார புருஷர் தான். ஒரு அரக்கன் அழிக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். தோன்ற காரணமே அதுதான். அவர் நேரடியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறந்த ஒரு நபர் கிடையாது முருகப்பெருமான். முருகப்பெருமான் சிவனத்திலிருந்து வந்தவர். நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது சிவன் தான் பிரபஞ்ச சக்தி. ஒட்டுமொத்த சக்தி யாருன்னா சிவன் தான். சிவபெருமானை யாராலையும் அணுக முடியாது எந்த சூழ்நிலையும். அது வாய்ப்பு இல்லை, யாருக்குமே இல்லை. பட் அவரே அவதார வடிகள் தான் வருவாரு. அவருடைய உண்மையான ரூபன்றது யாருக்குமே எதுவும் இல்லை, முதல்ல இல்லை. எல்லா பிரபஞ்சம் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் சேர்ந்ததான் அவரு. ஆனா அவருக்கு தனிப்பட்ட உருவம், தனிப்பட்ட விஷயம் எதுவும் கிடையாது. அவரு ஒவ்வொரு கேரக்டரா அப்ப வெளிப்படுவார். அவ்வளவுதான் விஷயம். அவர் எல்லா ரூபங்களும் எடுக்க முடியும். சித்தர்கள் முடிவுகள் பாத்தீங்கன்னா தன்னுடைய உருவத்தை எப்படி வேணா மாத்திக்கலாம், எந்த பொருளாகவும் மாறிடுவாங்க. அது தனி சப்ஜெக்ட் வச்சாங்களேன். அந்த மாதிரி இறைவன் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. அப்போ அவர் ஒரு சில விஷயங்களை மக்களுக்காக அப்பப்போ கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது மக்கள் சிவபெருமானே உங்களை எளிதாக அடங்க முடியல, பார்க்க முடியல அப்படின்னு பெரிய பெரிய முடிவுலாம் வேதனைப்படுறாங்க. 1000 தான் இருந்தாலும் ஐயா உங்களை ஈஸியாக எங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியல, நீண்ட நெடுங்காலம் ஒரு சில டிராவல் சொல்லும்போது தான் அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு ரொம்ப எளிமையாக அணுகணும் அப்படின்றதால தான் முருகப்பெருமானை உருவாக்குறாரு. யார் மூலியமா? ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கான ஒரு கேரக்டரா இருந்தாலும் கூட மக்கள் எளிமையாக ஒரு தெய்வத்திட்ட அணுகிறது. அந்த எளிமையான தெய்வரான முருகப்பெருமான் தான். ஈஸியா நீங்க கனெக்ட் ஆகலாம். ஏன்னா குழந்தை தெய்வம். எந்த விஷயங்கள் கேட்டாலும் பொறுமையா கேட்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது 6 முகம் 6 குணம் சொல்லுவாங்கல்லம்மா. 6 படை வீடுன்றதாலும் சரி, எவ்வளவு விஷயம் நட்டோம். மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு ரிசீவ் பண்ணி உடனடியாக நிறைவேற்றக்கூடிய தன்மைன்றது அவருக்கு உண்டு. அதனால எல்லாருமே இப்போ முருகா முருகா முருகான்னு சொல்றது காரணங்கள் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் நீங்க ஒரு 10 கோரிக்கை வச்சா அட்லீஸ்ட் ஒரு 6 கோரிக்கையாவது இமீடியட்டா நிறைவேற்றுக்கான வாய்ப்புல அவர் உருவாக்கி தரார். எந்த வகையிலயா சரி, எப்படி ஒண்ணு நடக்குது, நடக்காமலாம் போல. அப்ப யுக யுகமாக ஒரு சில விஷயம், ஒரு சக்திகள் மேலோங்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சப்தகன்னி மாதாக்கள் மொத்தம் 7 பேர் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வராகி மட்டும் ஏன் இப்போ அதிகமா பேசுறாங்க? வராகி மட்டும் அந்த சக்தி இந்த சமயத்துலாம் வெளிப்பட்டு தன்னை நிலைநிறுத்துன்னு சொல்லிட்டு விதி இருக்க அமைப்பு இருக்கும். தெய்வத்துக்கும் விதி கட்டுப்பாடு உண்டு. இப்ப முருகப்பெருமானா நம்ம தான் இந்த பக்கம் கொண்டு வர்றோம். உலகத்துல எல்லா மூலையும் கொண்டு வர்றாங்களா? கிடையாது இல்ல. அவங்க வேற தெய்வம் வேற பேரா இருக்கும்ல. அப்போ நமக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஆக்சுவலா முருகப்பெருமான் இங்க வாழ்ந்தவர், இங்கதான் தோன்றவர். நியாயமா 2-3 கதைகள் உண்டு அவருக்கு. ஆக்சுவலா இப்ப நம்ம சிவபெருமான நெற்றிக்கண்ணில் தோன்றதா சொன்னாலும் கூட, நீங்க கர்நாடகா மாநிலத்துல போனீங்கன்னா அவரு இங்கதான் பிறந்தாரு வளர்ந்தாரத்துக்கு அவங்க ஒரு பூர்வகுடி கதையை வச்சிருக்காங்க. இலங்கையில போனீங்கன்னா இருக்கு, இலங்கையில தான் பிறந்தாரு முருகப்பெருமான். கதிர்காம முருகப்பெருமான் இருப்பாரு. அங்க வெட்டவெளி தெய்வம் தான், எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. அவர் பேரு கதிர்காம முருகப்பெருமான். முருகப்பெருமான் இங்கதான் பிறந்தாருன்றதுக்கு ஒரு சில ஆதாரங்களை அவங்க வச்சிருக்காங்க. ஆனா சார், நம்ம படிக்கும் பொழுது தமிழ் புத்தகத்திலே இருக்கும், குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் தான் முருகன் அப்படின்னு. உண்மையா முருகன் யாரதான்? உண்மையா முருகன் இல்லம்மா, நம்ம வேடுவர் குலம் தான் நம்மள முதல் குலம். ஆதிக்குடி மக்கள் யாரு? வனப்பகுதியில இருந்தவங்க ஆதிக்குடி மக்கள். அதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயற்கை எங்க இருந்துச்சு அங்கெல்லாம் வாழ்ந்தாங்க மக்கள். அது பேர் தான் பழங்குடி மக்கள்னு சொல்றோம். முதல்ல ஆர்ஜின் யாரு? பழங்குடி மக்கள் தானே, காட்டுவாசிகள் தானே. எல்லாருமே எந்த நாடா இருந்தாலும் காட்டுவாசி தானே. நீர் நிலம் நெருப்பு காற்று, இதுதான் நம்ம பஞ்சபூதம். அதுதான் நம்ம என்ன பண்றோம், கான்செப்ட் அப்படியே மாத்தி தெய்வமா வழிபடுறோம். ஆதி எங்க இருந்தா வனத்துல இருந்தா ஆதி வருது. அப்ப ஒரு வேடுவன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது.
உண்மைதானே? அதனால வேடுவர் கொடுத்து 2வது திருமணமா பண்றாரா இல்லையா? அவர் தேவர இறைவனாக இருந்தாலும் கூட 2வது யாரை திருமணம் பண்ணிக்கிறாரு? வேடுவர் தான் இப்ப பண்ணிருக்காரு, குறத்தியை தான் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த சமூகம் என்ன சொல்லுது? இல்ல அவர் இங்கதான் இருந்தாரு, இங்கதான் வளர்ந்தாரு, அவர் மன்னரா இருந்தவர், வாழடி வழியா வந்தவர். படைன்னா வீடு, படைன்னா அது ஒரு தனி ஒரு இலக்கியவாதத்துல வேற ஒரு மீனிங். அது நம்ம தெய்வமா பார்த்தாலும் அவங்க சொல்றது என்னன்னா, வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இங்க இருந்தவர், அவர் ஒரு மன்னரா இருந்து போர் புரிந்தவர் தான். இதே சக்தி அவங்க நீங்க சொல்ற எல்லா சக்தியும் அந்த காலத்துல அவர்கிட்ட இருந்தது, அதுல மாற்று கருத்து இல்லைன்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் அப்படின்ற ஒரு தெய்வம் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கும். இப்ப ஜாதக ரீதியா சொல்ல போனா முதல் மேஷ லக்னம் தான். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய்க்கு அதிபதியான கிரகம் தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். சரி, 12ஆம் இடம் வருவோம். 12ஆம் இடத்துக்கு பார்த்து குருவுடைய வீடு, அது மீனம் வீடு. இவரு அப்பனுக்கே பாடம் சொன்ன குருவா இருக்காரு, சிவபெருமானுக்கே பாடம் சொன்னாரு, பிரம்மணத்தை சொன்னவர். அப்போ எல்லா வகையிலும் பார்த்தா ஜாதக ரீதியாவும் பாத்தீங்கன்னா கூட முழு ஆதிக்கம் பெற்ற ஒரு நபராக முருகப்பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமான் இல்லாம நீங்க ஜாதக ரீதியாக ஒரு சில விஷயத்தை பண்ண முடியாது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்ற எனக்கான எண்ணம் இப்ப எனக்கு தோணுது. நான் உண்மையிலே எதுக்கு இந்த ஜென்மம் எடுத்தேன், நான் இந்த உலகத்துல ஏன் வாழணும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாலும் நீங்க இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் எங்க உட்கார்ந்து இதை பார்த்துதான் நீங்க சொல்ல முடியும் ஜோதிடத்துல. இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஐயா நான் உண்மையிலே எதுக்கு பிறந்தேன் அப்படின்னா, ஏன்பா நீ இந்த ஜென்மத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சேவைக்காக பிறந்திருக்கிற, உங்க அண்ணன் தம்பிக்கு ஏற்ற கடன் பட்டிருக்கிற, நீங்க அண்ணன் தம்பிக்கிட்ட செஞ்சாவது தான் பிறந்திருக்கிற, உங்க சித்தப்பா நீ கடன்பட்டிருக்க, அவருக்காக தான் நீ வாழ்க்கை பிறந்திருக்க அப்படின்னு யாருக்காக, எந்த பிறவிக்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த ஜென்மத்தில் நீங்க பிறந்தீங்கன்ற விஷயத்தையும் அந்த முருகப்பெருமான கிரகத்தை வச்சுதான் நீங்க கணிச்சு சொல்ல முடியும் ஜாதகத்திலையும். ஆனா ஜோதிடத்தையும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்றது முருகப்பெருமான். நீங்க அவரை நிறைய வேற ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்காதீங்கம்மா. கலப்பு திருமணத்தை முதல்ல பண்ணவர் தான். நம்ம சம்பிரதாயப்படும் நம்ம வாழ்வியல்ல பார்க்கக்கூடியவர். முதல்ல கலப்பு திருமணம் யார் பண்ணாரு? முருகன் தான் பண்ணாரு. பட் அவங்க அண்ணனே அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது வாழ்வியல்ல இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது சார். அது இரு மனங்கள் ஒரு மனிதருக்கு உண்டு தத்துவமாவும் எடுத்துக்கலாம். ஒரு மனிதருக்கு 2 மனங்கள் உண்டு, அதனால இரு மனைகளும் எடுத்துக்கலாம், இரு சக்திகளும் எடுத்துக்கலாம். எப்பவுமே 2 இரவு பகல் எடுத்துக்கலாம். அப்ப இரு சக்திகள் தான் அந்த உலகத்தை ஆளுன்னு எடுத்துக்கலாம், சிவசக்தின்னு எடுத்துக்கலாம், அத்தனை அரிசின்னு எடுத்துக்கலாம். இவ்வளவு மீனிங் அந்த இதுல உண்டு. இல்ல நான் முருகன் 2 பன்னெண்டு கட்டினாரு, நான் அப்படி 4 பன்னெண்டு 2 கட்டி கூடாது. சக்திகளுடைய விஷயங்கள் அது. இன்னும் பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லா தெய்வங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரா வந்த தெய்வங்கள் தான். எல்லாருமே கேரக்டரா வந்த தெய்வம் தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. காளியும் ஒரு கேரக்டரா வந்த தெய்வம் தான். விநாயக பெருமானும் ஒரு கேரக்டரா வந்த தெய்வம் தான். ஸ்ரீ ராம பெருமானும் ஒரு கேரக்டரா வந்த தெய்வம் தான். பரசுராமரும் ஒரு கேரக்டரா வந்த தெய்வம் தான். இவங்க எல்லாருமே ஒரு பணியை மேற்கொள்வதற்காக அங்கிருந்து அனுப்பப்பட்டு அந்த பணியை சிறப்பா பண்ணி முடிச்சுட்டு போனவங்க. பட் இப்போ இதுல கொஞ்சம் மாறுபடுவார் முருகப்பெருமான். எப்படி மாறுபடுவார் அப்படின்னா, அசுரனை வதம் செய்யறதுக்காக தான் வராரு. அசுரனை வதம் பண்ணிடுறாரு. வதம் பண்ணிட்டு என்ன பண்றாரு? யோசிக்கிறாரு. சரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, சிவபெருமான் எதுக்கு நமக்கு அமிச்சாங்களோ அந்த வேலையை முடிச்சிட்டோம், தேவர்களை காப்பாத்திட்டோம், எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த அசுரனை நினைச்சு பாக்குறாரு, இவன் நல்லவன் தான், கெட்ட ஒண்ணு கிடையாது, அவன் செஞ்ச புண்ணியங்கள் நிறைய இருக்கு. இப்போ தெரியாம ஒரு பாவ காரியத்தை பண்ணிட்டான், நம்ம எதிர்த்தான், நம்ம அவனை வதம் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு, அப்படி விட்டு போல அவரு. இவனும் பல புண்ணிய காரியங்கள் பண்ணிருக்கான். இவனை எப்படி விட்டு போறதுன்னு சொல்ல என்ன பண்றாருன்னா, வேலும் மயிலுமாக இன்னைக்கு கூட தான் வச்சிருக்காரு. அவர் கை விட்டு போயிடல. ஏன்னா அவன் செஞ்ச புண்ணியமும் அங்க வேலை செய்யறதுக்காக அதையும் மதிப்பு கொடுத்து அவன் அவ்வளவு தவநிலை பண்ணிருக்கிறான், அவ்வளவு தவத்தை வாங்கி வரத்தை வாங்கி வச்சிருக்கிறான், அவனை எப்படி விட்டுற முடியும் சொல்லிட்டு தன் உடனே வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் வேலும் மேலுமா அந்த அசுரம் தான் இருக்காரு. அப்ப மத்த தெய்வத்துக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு போது முருகப்பெருமான் நிறைய விஷயத்தை பேசலாம். ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் சார்ந்த பிரச்சனை வருதுன்னா அதை முழுமையாக போக்கக்கூடிய வல்லமை இந்த செவ்வாய் கிரகத்தை தான் உண்டு. திருமணத்துக்கு ஒரு முக்கியமான கிரகமாக செவ்வாய் கிரகம் உண்டு. ஒரு நாட்டுல போர் நடக்குதா, செவ்வாய் கிரகத்தை வச்சுதான் அந்த போர் எப்ப நடக்கும், எப்ப நிற்கும் அப்படி சொல்ல முடியும். யூனிஃபார்ம் சர்வீஸ்னா செவ்வாய் தான், மருத்துவர்னா செவ்வாய் தான். அவருடைய பங்களிப்பு இல்லாம இங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த திருமணத்துல மட்டும் செவ்வாய் தோஷம் இருந்தா கல்யாணம் ஆகாது அப்படின்ற ஆகாதுன்னு யாருமே சொல்லலாமா? எல்லாருக்கும் விதிவிலக்கு உண்டு. அது குரு பார்க்கணும், அது ஜோதிட விஷயம் உண்டு. தோஷம்னு பயமுறுத்திடுறாங்க. அது நாம செய்த இப்ப ஒண்ணு இல்லமா, சர்பதோஷம் எதுக்கு ஏற்படுதுன்னா, அந்த காலத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியுமே சர்பத்தை சாவடிச்சுட்டு இருப்போம். ஆனாலும் சாவும் போது திட்டினே செத்து இருக்கும். இதுதான் விஷயம். சாபம்ன்றது என்ன இப்ப அந்நியாயத்தை சாவடிச்சிட்டியப்ப, நான் உனக்கு எந்த துன்பமே படுத்தல, ஆனாலும் நீங்க சாவடிச்சுட்டு சொல்லிட்டு சாகும்போது மனம் வந்து சத்து இருக்கும். அது இந்த பிறகு நமக்கு தோஷமா அது நிற்கும். ஊர்ல எப்ப பண்ணாலும் அதுக்கு விதமா செய்வினை, செய்வினையை வேற மாதிரி மாத்திட்டாங்க, பிளாக் மேஜிக்கா மாத்திட்டாங்க. செய்வினை அப்படி இல்ல, நாம் என்று செஞ்ச விஷயமா இருந்தாலும் எதிர்வினை உண்டு. அதான அறிவியல் சொல்லுது, எதிர்வினை உண்டு. இப்படி போட்டீங்கன்னா திரும்ப ரிப்ளை வருமா வராதா? இதேதான் முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்கப்பா, நீ எந்த காலத்துல எந்த சூழ்நிலை செஞ்சாலும் அது ஒண்ணு தொடரும், 8 தலைவரும் கூடவே தான் வரும். இப்ப அது நல்லனா வாழ்ப்பான்னு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம இருக்கும் போதெல்லாம் நமது முன்னோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் நம்ம சொல்லி தான் இருக்காங்க, நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம செஞ்ச விஷயங்கள் எங்க இருந்தாலும் நிற்கும். அப்போ அதை பண்ணும்போது நம்ம சர்பதோஷமா மாறி போகுது. இப்படி ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஒரு விஷயம் உண்டு. இப்ப பித்ரு தோஷம் சொல்லுவோம் ஜாதகத்துல. பித்ருக்கள்னா அப்பா அம்மா முன்னோர்கள் வச்சுங்களேன். நீங்க சென்ற பிறவில அப்பா அம்மாக்கு சரியா திதி கொடுக்காம விட்டுருப்பீங்க, அவருடைய ஆன்மா சரியா சாந்தி அடிச்சிருக்காது. அப்ப இந்த பிறவில அது பித்ரு தோஷமா கணக்குல காமிக்கும். ஐயா இப்பயாவது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணீங்கயா. அவங்க வேற வேற பிறவி எடுத்து போயிருந்தாலும் கூட
நீங்க இங்க கொடுக்குற திதி அவங்க கரெக்டா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னோர் திதி யாரும் மறக்காதீங்க. நீங்க தெய்வ வழிபாடோட முக்கியத்துவம் தரீங்களோ இல்லையோ, முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். அப்போ இங்க வந்து நம்ம கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அப்போ எல்லா விஷயத்துக்கும் நம்ம கூடவே இருப்பாரு. குழந்தை தெய்வம் நீ ஈஸியா விட்டு போய் நிறைய பேர் பயப்படுவாங்க ஒரு சில தெய்வத்துக்கு. நான் திருப்பி தெளிவா சொல்வேன், தெய்வத்திட்ட ரொம்ப ஜாலியா பேசுங்க. அது கூட அவர் ஆன்மா, நம்ம ஆன்மா பத்தி அவனுக்கு தெரியும். அவளுக்கு தெரியாம ஒண்ணு நடக்க போறது இல்லை. அதுவும் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிளெக்சிபிளா பேசுங்க. நிச்சயமாக ஒரு நியாயமான கோரிக்கை எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி தருவார். அது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. அது திருமண சார்ந்த விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு சில விஷயத்தை உடனடியாக நடத்தி வைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. இப்போ இந்த சமயத்தை பொறுத்தளவுக்கு எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் கூட தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற பெயர் வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லம்மா, நம்ம வாழ்வியல் அவருக்கு ஆதாரங்கள் வச்சிருக்காங்கல்ல நம்ம சைட்ல. இப்ப அவர் இங்க மட்டும் இல்ல, இருக்காரு. இப்பதான் ஒவ்வொருத்தர் தேடின்னு வராங்க. ஆனா கண் கூட இப்ப இலங்கைன்றது நம்ம பூமி தான். இன்னைதான் நம்ம பிரிஞ்சிட்டோம். ரெண்டாவது விஷயம், லெமுரியா காண்ட இருந்த போதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கும். லெமுரியா பிரியும் போதுதான் நம்மளுக்கு பல பகுதியா பிரிச்சுட்டோம். அதான் வரலாறு. அவர் இங்கே வாழ்ந்தவர். இப்ப ஐயப்பன் சுவாமி ஐயப்பன் யாரு? அங்க வாழ்ந்தவர் ஒருத்தர் தான். எல்லாருமே அப்படிதான் ஒரு காலகட்டத்தில் அந்த தெய்வீ, இப்ப நான் திரும்ப குலதெய்வ சப்ஜெக்ட் வரும். குலதெய்வன்றது யாரை வச்சு சொல்றோம்? முன்னோர்கள். நம்ம கூடவே இருந்து வாழ்ந்து மறைந்தவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் இறைவன் போடுறாரு. நீ உன் குலத்தை நீ பாத்துக்கப்பா, நீ உங்க நல்லவனா இருக்கிற, நீ வெளிய வழிபாட்டுல நல்லா டிராவல் பண்ணி வந்துருக்கிற, அப்ப நான் உனக்கு ப்ரமோஷன் தரேன், புண்ணிய ஆத்மாவா ப்ரமோஷன் தரேன் சொல்றாரு. இங்க நீங்க கோயில்ல போனீங்கன்னா யார் தெரியுமா இருப்பாங்க? புண்ணிய ஆத்மாக்கள் தான் அங்க இருக்கும். நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நிற்பாங்க. அதனால கோயில்ல போனா சைலண்டா இருங்க, அமைதியா இருங்க, இறைவனை மட்டுமே தொழுங்க, வருது பேசாதுன்னு சொல்றது காரணம் எல்லா புண்ணிய ஆத்மாக்களும் இங்க சங்கமிச்சிருக்கும். எச்சினின்னு சொல்ற தேவதைகள் இருக்கும். எச்சினி ரெண்டு வேற. அந்த தேவதைகள் எல்லாம் அங்க இருக்கும். இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும். எல்லாம் காத்து இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்டு இருக்கும். அதான் அங்க போனீங்கன்னா எப்பவுமே இறைவனுடைய திருநாமத்தை தவிர்த்து வேற எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க சொல்றது காரணங்கள் எல்லா தேவதைகளும் இறைவன் முன்னாடி அடக்கமாய் ஒடுக்கமாய் உட்கார்ந்து இருக்கும். இதனுடைய விஷயம் தான். அப்போ அந்த புண்ணிய ஆத்மாவுடைய ப்ரமோஷன் தான். நான் பல பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த குபேர வழிபாடு நிறைய பேர் செய்யறாங்க. குபேரன்றது ஒரு பொறுப்பு. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பொறுப்பை மாத்துவாங்க. நிரந்தர குபேர யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நம்மளுக்கு எப்படி ஆபீஸ்ல ப்ரமோஷன் தராங்களோ அந்த மாதிரி இறைவன் ப்ரமோஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுடைய தவபலத்தை பார்த்து இப்ப விஸ்வாமித்திரர் என்ன பிரம்மரிஷி பட்டம் வாங்க எவ்வளவு ட்ரை பண்ணாரு. அப்ப அந்த பட்டத்தினுடைய வேல்யூ எவ்வளவு, நீங்க எவ்வளவு டிராவல் பண்ணணும். அப்படி நமது குலத்துல இருந்தவங்க நிறைய நல்ல விஷயங்கள், ஆன்மீக விஷயத்தை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் என்ன பண்ணுவாரு, ஓகே நீ புண்ணிய ஆத்மாவை மாத்தி குலதெய்வமாக மாறு, நீ அவங்களுக்கு கிட்ட இருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்தந்த சமூக மக்களுக்கு ஒரு பிரத்யோக தெய்வத்தை கொடுத்துட்டு நீ முதல்ல இவங்கிட்ட பாரு, இவங்கிட்ட முடியலன்னா அதுக்கப்புறம் எங்கிட்ட பா, உனக்கு எல்லா விஷயம் செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு புண்ணிய ஆத்மாக்களை உருவாக்கி அவங்கள குலதெய்வமா உருவாக்குற முக்கியமான விஷயம் தான் இந்த விஷயம். ஆனா இதுக்கும் அதுக்கும் பெருசா குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா முருகப்பெருமான வழிபாடு ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். நம்ம இங்க அவர் இங்க வாழ்ந்து மறைஞ்சதாலும் சரி, மறையலாலும் சரி, பரவாயில்ல. அவருடைய பங்களிப்பு இல்லாம ஜோதிடம் கிடையாது. ஒரு ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும்னு சொன்னாலும் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தாதான் அவன் ஜோதிட ஆக முடியும். நீங்க மருத்துவத்துறையில பிரகாசிக்கணும், மருத்துவரா மாறணும், மருத்துவ துறைக்கு உள்ள போனாலும் முருகப்பெருமானுடைய அருள் இருக்கணும். நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் போனா, மிலிட்டரி டிஃபென்ஸ்ல போய் வேலை செய்யணும், போலீஸா இருக்கணும், ஐபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு செவ்வாய் கிரகம் வலுவா இருக்கணும். இவ்வளவு விஷயத்துக்கு சம்பந்தப்படுறவர் முருகப்பெருமானோட சரி செவ்வாய். ஆனா முருகர் இல்லாம ஜோதிடமும் இல்ல, ரெண்டுமே கிடையாது. அதனாலதான் கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் சொல்லிட்டு இந்த காலத்தை கொண்டாடுறதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம்தான். இன்னும் புகழ் போகும், இன்னும் புகழ் மங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றவர் அவரு. இப்ப விநாயகருக்கும் முருகருக்கும் நம்ம ஏன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரோம்? முதல் முறை கடவுள் சொல்லிட்டு விநாயகர் பெருமாள் சொல்றோம். ஏன் தரோம்? சக்தியினுடைய சொரூபமாக வரவர் அவரு, சிவனுடைய சொரூபமா வரவர் முருகப்பெருமான். அப்போ இரு தெய்வங்கள் தான் முக்கியமான தெய்வங்கள். பிரபஞ்சத்தினுடைய ஆளுமை அம்மையப்பர் தான். அதாவது ஆண் பெண் தான். ஆண் பெண் சேர்ந்துதான் உலகம். அப்ப அந்த ஆணுக்கான ரெப்ரசன்டேட்டிவா முருகப்பெருமான் இருக்காரு, பெண்ணுக்கான ரெப்ரசன்டேட்டிவா விநாயகர் பெருமான் இருக்காரு. ஆனால்தான் நம்ம தமிழ் சமூகத்துல பாத்தீங்கன்னா முதல் படத்தை எதை வச்சிருப்போம்? பிள்ளையார் படமும் முருகப்பெருமான் படம் இல்லாம எந்த விடுமே இருக்காது. அது நீங்க சைவமா இருந்தாலும் சரி, வைணவமா இருந்தாலும் சரி, நீங்க தவிர்க்க முடியாத விஷயம்ன்றது இந்த முருகப்பெருமான் வழிபாடும் விநாயகர் வழிபாடும். நீங்க எந்த பூஜை, எந்த யாகம், எந்த சமூகத்தை சேர்ந்து வந்தாலும் நீங்க பிள்ளையாருக்கு வணங்காம ஒரு யாகம் செய்ய முடியாது. அந்த யாகமும் பலிதமாகாது. இங்க ரெண்டு தான் முக்கியமான விஷயம். ஒண்ணு குலதெய்வம், அடுத்து பிள்ளையார். இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணிட்டு தான் நீங்க மற்ற விஷயம் பண்ணாதான் அந்த பூஜையை ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது. இங்க பிரச்சனை இது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாத சக்தி. அதுவும் முருகப்பெருமான் நம்மளோட கலந்திருக்கிற சக்தி. அவரை எந்த காலத்தையும் புறந்தள்ள முடியாது. அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. இன்னும் மேலும் மேலும் அப்படி புகழ் அதிகரிக்குமே தவிர குறையத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமா சார். இந்த ஒரு காணொலி முருக பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, முருகனை பிடிக்கக்கூடியவங்களும் முருகன் மேல அதீத அன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி சார்.